ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 226 வரப்போது. இந்த 225 எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எனக்கு நடந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னும் 1 month தான் இருக்கு, நியூ இயர் வரப்போகுது. நிறைய பிளான் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. பட் இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னுடைய ஸ்மால் சஜஷன் என்னன்னா, டெய்லி பிளான் பண்ணுங்க, டு டூ லிஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி இருக்கும் பொழுது டெய்லி பிளான் பண்ணணும். டெய்லி 10 விஷயத்த 20 விஷயத்த பிளான் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 3 விஷயம், ஓகேங்களா? முக்கியமான 3 விஷயம் நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், எதை முடிக்கணும், அதை மட்டும் டெய்லி ஃபோக்கஸ் பண்ணி அந்த 3 மட்டும் கரெக்டா முடிச்சாலே போதும். அதே மாதிரி ஹெல்த்தியான விஷயங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் ஆனா ஹெல்த்தியான விஷயம் ஏதாவது ஒன்னாவது நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஃபிட்னஸ்க்காக ஏதாவது நம்ம பண்றோமா, ஒரு 10 minutes ஒர்க் அவுட் பண்றோமா, நம்ம வீட்ல இருந்தே பண்றோமா. நம்மளால ஜிம்முக்கு போக முடியல, பரவாயில்ல, ஒரு 15 minutes யூடியூப் வீடியோ இருக்கு, அதை பார்த்து கூட நம்ம பண்றோமா, இட்ஸ் வெரி குட். அதுக்கப்புறம் நம்ம பியூட்டியா இருக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கான டைம் நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நான் அழகா இருக்கணும்னு மட்டும் நினைப்பீங்களா, ஆனா அதுக்கான டைம் மட்டும் கொடுக்க மாட்டீங்களா? ஜஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது கொடுங்க. யூடியூப் ஓபன் பண்ணுங்க, ஏகப்பட்ட ஃபேஸ் மசாஜ் இருக்கு, ஏகப்பட்ட ரெமிடிஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes உங்க பியூட்டிக்காக கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes உங்க ஒர்க் அவுட்க்கு கொடுங்க. வேலைக்கு போறீங்களா, பிஸின்னு இருக்கீங்களா, அந்த வேலையில என்னெல்லாம் முடிக்கணும் அது கூட பிளான் பண்ணுங்களேன். நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல வீட்டுல இருக்கீங்க, குழந்தைய பாத்துக்கணும், சமைக்கணும், இல்ல குழந்தைய ஸ்கூலுக்கு விடணும், இந்த குழந்தைகிட்ட ஏதாவது மாற்றம் வரணும், அதுக்கு எல்லாத்துக்குமே we need to பிளான் பண்ணணும், ரைட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் அவுட் சைட்ல தடைகளா வந்துட்டு இருக்கும். உங்களை யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, நீ வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், வடிவேல் மாதிரி நீ நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கன்ற மாதிரி, உனக்கு இதெல்லாம் திறமே இல்லை, நீ ரொம்ப வேஸ்ட், நீ ரொம்ப முட்டாள், இப்படி கூட சொல்லுவாங்க. பட் எதையுமே நீங்க அலோவ் பண்ணாத வரைக்கும் உங்களை எதுவுமே பாதிக்காது. நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தான் முக்கியமே தவிர மத்தவங்க யார் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமே இல்லை. சோ டெய்லி பிளான் பண்ணணும் சொல்லுங்களா. டெய்லி பிளான் பண்ணாதான் நம்மளால உருப்பிட முடியும். நம்ம வாழ்க்கையில உருப்பிடணும். நம்ம சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டே இருந்தோம், நம்ம அழுதுகிட்டே இருந்தோம், ரீல்ஸ் பார்த்து நோட்டிக்கிட்டே இருந்தோம், நான் வேலைக்கு ஆகாது. சோ ரீல்ஸ் பாருங்க, அதுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க. நான் ரீல்ஸே பார்த்துட்டு இருப்பேன், போனே பார்த்துட்டு இருப்பேன். அதுல இருந்து என்ன கத்துக்க முடியும், அதுல இருந்து என்ன உருப்படியா பண்ண முடியும், எழுத முடியுமா? டெய்லி பிளான் பண்ணணும், எழுதணும். ஏன் என்ன எழுதுன்னு உயிர் வாங்குறேன்னு கேட்டீங்கன்னா, எழுதணும். டெய்லி பிளான் பண்ணணும். எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணணும். கஞ்சி பிசினாரித்தனம் பண்ணக்கூடாது. ஒரு ஒயிட் போர்டு வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு பென்னு வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் தாராளமா செலவு பண்ணலாம். உங்களுக்கு அழகா இருக்கணுமா, அதுக்கேத்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க செலவு பண்ணலாம். அதனால வீண் செலவு கிடையாது. உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும். எது வீண் செலவுன்னு நீங்க சொல்லுவீங்க? எது பண்ணாலும் வீண் செலவு தான் 4 பேர் சொல்லதான் போறாங்க. ஆனா அது ஒர்த்துன்னு நம்மளே ஒரு விஷயம் வாங்கும் போது 10 வாட்டி யோசிப்போம். அது நம்மளுக்கு தேவையான போது நம்மளுக்கு வாங்கணும்னே தோணும். சோ எதுவுமே வீண் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. பிளான் பண்ணுங்க. 226 பெஸ்டா கொண்டு போங்க. 225ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ டேக் இட் ஈஸி, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் இல்லையா? இவ்வளவுதான். நம்ம எல்லாருமே ஒரே சொல் தான். யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க, காசிப் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. தேவையில்லாம அவங்க கர்மாவை நீங்க வாங்கிக்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய வலிகள் வேதனைகள் என்னன்னு உங்களுக்கு சத்தியமா தெரியாது. அவங்க ஷூவை வாங்கி போட்டு பார்த்தாதான், அவங்களோட லைஃப்ல போய் பார்த்தாதான், அவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்களா, அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டோரி, பேக்கப் ஸ்டோரி இருக்கா, ஐயோ இதெல்லாம் தெரியாம நம்மளே இப்படி பேசிட்டோமே அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்படி எல்லாரும் எல்லா ஸ்டோரியும் ஷேர் பண்ண முடியுமா? அதனால தேவையில்லாம மத்தவங்களை பத்தி பேசுறதோ காசிப் பண்றதோ இதுதாங்க லோவர் ஃப்ரீக்வன்சி. நம்ம ஏன் அப்படியே இருக்கோம், நம்ம ஏன் வாழ்க்கை மாறவே மாட்டேது? ஏன் தெரியுமா? நீங்க மத்தவங்களை பத்தி பேசுறது, ஜட்ஜ் பண்றது, அவங்களோட கர்மாவெல்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்க. அப்புறம் எப்படி அந்த பழைய லைஃப்ல இருந்து புது லைஃப்க்கு வர முடியும் சொல்லுங்க? சோ உங்களோட புது லைஃப்க்கு வரணும்னா நீங்க உங்க மேல
கான்சென்ட்ரேட் பண்ணணும், உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களை நீங்க எப்படியெல்லாம் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட். உங்களுக்கு குக்கிங் பிடிக்குமா, இல்ல உங்களுக்கு மல்டிபிள் விஷயம் பிடிக்குமா, இல்ல உங்களுக்கு வரையறது பிடிக்குமா? கேர்ள்ஸ் நான் உங்களுக்கு தான் சொல்றேன். இப்போ ஜென்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த லேப்டாப், இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வாங்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. ஆனா வெறும் வாங்குறதுல மட்டும் இன்ட்ரெஸ்டா இல்லாம அது எப்படி எல்லாம் செயல்படுது, அதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கூட நீங்க யோசிக்கலாம். சோ கேர்ள்ஸ் லிசன், குழம்போட பிடிக்கும்னா கூட டூ இட். என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க. அதை ஒரு வீடியோ எடுத்து கூட போடலாம். நீங்க தாராளமா உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வரும், எது உங்களுக்கு நேச்சுரலா வருது அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்த உடனே அப்படின்னா போய் அப்படிலாம் இல்ல. ஸ்மால் ஸ்டெப்ஸ் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். ஸோ டெய்லி ரொட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ யா, ட்ரை பண்ணுவோம் கன்சிஸ்டன்சியா. தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திறமைசாலியே இல்லைன்னா கூடங்க நம்ம ஜெயிச்சிருவோங்க. ஆனா தொடர்ந்து அதை செய்யணும், தொடர்ந்து செயல்படணும். அதுதான் விஷயமே. அதை தொடர்ந்து நம்ம செய்யறோமோ, ஒரு 10 நாள் ஜிம் போவோம், அதுக்கப்புறம் போக மாட்டோம். அதே மாதிரி ஒரு 10 நாள் கரெக்டான ஃபுட்டு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். அதை மட்டும் நம்ம 1 year கண்டினியூ பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும்? சோ அந்த கண்டினியூட்டி தான் நம்மளுக்கு வேண்டும், அந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். நம்ம குழந்தைங்களுக்காக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது கூட அந்த குவாலிட்டி டைம் 1 hour 2 hour குவாலிட்டியா ஒன்லி திங்கிங் அபவுட் த சைல்ட், ஒன்லி திங்கிங் அபவுட் த குக்கிங், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அததான் சொல்றாங்க. இதுதான் பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்றாங்க. எந்த வேலை செய்யறியோ அந்த வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன்னா இது மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் குக் பண்றேன்னா அதை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பேக் ஆஃப் த மைண்ட் நமக்கு எப்படி இருக்கு, ஒரு வேலை பண்ணிட்டே இருப்போம், அங்க பாத்தீங்கன்னா ஒரு 60,000 எண்ணங்கள் நம்ம மூளைக்குள்ள போயிட்டே இருக்கும். அதனாலதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. சோ கான்சென்ட்ரேட், நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாலே ரொம்ப சூப்பரா ரொம்ப ஸ்மூத்தா போகும். எங்க ஒவ்வொரு நாளையும் நம்ம அழகாதான் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மள வெறுப்பேத்துற மாதிரி, நம்மள டென்ஷன் பண்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் எதனா பேசுவாங்க. பட் உங்களுக்குள்ள நம்மளே சொல்லிக்கணும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சொல்லிட்டு அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு அது ஒரு பேட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நம்ம ஒரு குட் எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, இப்போ ஒருத்தவங்க கிட்ட நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆறாவும் அவங்க ஆறாவும் கனெக்ட் ஆக போகுது. தேவையில்லாம அந்த ஆறா நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். அது நமக்கு வேண்டாம். ஆறானா என்ன, நமக்கு நான் என்னது ஆறா இதெல்லாம் ஒன்னும் புரியல அப்படின்னீங்கன்னா, நம்ம சூட்சும உடம்பு இருக்குங்க, நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக அது இல்லைன்னா கிடையாது. புரியுதா? சோ எல்லாமே இருக்கு, எல்லாமே உண்மை. ஏஞ்சல்ஸ் நம்மளை சுத்தி இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப தயாரா இருக்காங்க. ஒரு வண்டி எடுக்கிறீங்களா, ஜஸ்ட் ஒரு ப்ரேயர், ஏஞ்சல்ஸ் நீங்க கூட பாதுகாப்பா இருங்க. ஏன்னா சின்ன மிஸ்டேக் பெரிய விஷயத்த கொண்டு போவாங்க. ஏன்னா ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் ஹெல்த். சோ சேஃப்டி, எல்லாம் சேஃப்டி பாத்துக்கோங்க, ஹெல்த் பாத்துக்கோங்க, ரொம்ப ஹாப்பியா இருங்க. ஹெல்த்தா இருந்தாதான் வெல்த் வந்தா கூட அனுபவிக்க முடியும். சோ ஹெல்த் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். I love you all. Take care. 226க்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் 1 month தான் இருக்கு. டெய்லி பிளான் அட்லீஸ்ட் 3 goals. ஓகேவா? ஒரு 3 விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை முடிக்கணும். So this is the task for us. ஓகேவா? நம்ம டீம், இது நம்ம ஒரு டீம். இந்த சேனல் யாரெல்லாம் பாக்குறீங்களோ இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் இந்த விஷயத்த மட்டுமாவது மைண்ட்ல வச்சுக்கோங்க. டெய்லி பிளான் போடணும், டு டூ லிஸ்ட் போடணும், அதுல 3 விஷயத்த கண்டிப்பா முடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, டேக் கேர், பை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.